ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் தௌசண்ட் இயரோட 19th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னது ரத்தத்தால் உனக்கு அந்த விளக்கோட சம்மந்தம் இருக்கா அப்படின்னு இங்கே பிங்கி கேட்கல. ஆமாம், என்ன தவிர யாராலும் அந்த விளக்கை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இவ சொல்கிறா. என்ன சொல்கிற, என்னால் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கல. உனக்கு ஒன்று சொல்லுவா, அதோட விலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கல. என்ன, அதில் என் உயிர் போயிடும் அவ்வளோதானே அப்படின்னு பிங்கு கேட்குறான். அதை விட இது பெருசு. அதை நம்ம நினச்சது பண்ண முடியலனா, அந்த விளக்கில் வெளிச்சம் வரணும்னா அதுக்கு நம்ம நிறையா டீமன்ஸை அதுக்கு பலி கொடுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து வெளிச்சம் வரும். உங்களால் இது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இனி யார் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹூஜூ என்ற பேரில் நீ தானே எங்கள் அண்ணன் கிட்ட போட்டான், ஒன்னால் தானே இந்த மொத்த ஏரியாவையும் அவன் லாக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம், ஏன் உங்கள் அண்ணனை அந்த வெப்பனை வச்சு கொல்ல முடியல விளக்க வச்சு அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. எங்கள் அண்ணன் பெருக்கையில் எங்கள் ஊரே ஒரு வினோதமாக இருந்துச்சு. அவன் பெருக்கையில் நைட்டு மட்டும் ஒரு வினோதமான ஒரு மழை பெய்யும். அதுக்கப்புறம் நிறையா மான்ஸ்டர் வர்றதே நிப்பாட்டிருச்சு. அவன் பிறந்தது அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமாக எங்கள் ஊருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் பிறந்தது ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு வித்தியாசமான ஜாதகத்தில் அவன் பிறந்தவன் சொல்லிட்டு, அப்போனா அவனால் எதையும் வச்சு அவனை கொல்ல முடியாது கரெக்டா அப்படின்ற ஹீரோயின் கேட்கல. ஆமாம், அவனோட நட்சத்திரம், அவன் பிறந்த அதிர்ஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லல. சரி, நம்ம எப்படி தான் அவனை கொல்றது, அதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கல. இவன் சொல்கிறான், வழி இருக்குது, எனக்கு தெரியும். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எங்கள் அண்ணன் எங்கே போவான்னு தெரியாது, அவன் காணாமல் போயிடுவான். இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எதுக்காக அந்த வருஷத்தில் ஒரு நாள் காணாமல் போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு விஷயத்த நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். இதுக்கு அவனோட பிறப்பு தான் காரணம், அவன் இறக்காமல் இருக்கிறதுக்கு. அவனுக்கு சின்னதாக ஒரு அடி கூட படாது தெரியுமா, அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கான பையன். ஆனால் சின்ன வயசில் நான் இருக்கிறப்போ ஒரு விஷயத்த பார்த்தேன். அவன் 15 வயசு இருக்கிறப்ப எங்கள் அப்பா அவன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்டாக ஒரு கத்தி கொடுத்தாரு. இது உன்னுடைய சக்ஸஸ்க்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு அவன் அசால்ட்டாக என்ன பண்ணானா, அவனோட கையில் கீறி பார்த்தான். ஏன்னா அவனுக்கு தான் அடிப்படாது இல்லையா. அப்போ மட்டும் அவனுக்கு ரத்தம் வந்துச்சு அவன் பர்த்டே அன்னைக்கு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் தெளிவாக பார்த்தேன் அவன் கையில் ரத்தம் வருது. அவன் உடனே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு அப்படியே அதை மறைச்சிட்டான். யார்ட்டையுமே அவன் சொல்லவே இல்லை. தடவை அவன் உடம்புல அடிப்பட்டதை நான் இப்போ தான் பார்க்குறேன். சின்ன காய்ச்சல் கூட அவன் படுத்தது கிடையாது. ரத்தம் வந்ததை நான் நல்லாவே பார்த்தேன் கையில் அப்படின்ற மாதிரி இங்கே பிங்கு சொல்கிறான். அவனோட பிறந்த நாளும் ஹோஸ்ட் ஃபெஸ்டிவலும் ஒரே நாளில் தான் வரும். அன்னைக்கு மட்டும் என்னன்னு தெரியல, இந்த உலகத்துக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவான். நான் தேடி பார்த்தா அவன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். கண்டிப்பாக அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்போ அவன் எங்கே போகிறான்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லல. ஏன்னு கேட்குறான், அந்த ஹோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நீ போவல அப்படின்னு கேட்கல. ஆமாம், நான் போவேன். வேணா உன்கிட்டேருந்து வேணா அந்த லேம்பை வேணா நான் வாங்கிட்டு போவா, அந்த டீமன்ஸ் எல்லாம் அழிச்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன், அது வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி இங்கே பெங்கு சொல்கிறான். நான் உன்னை ரொம்ப துன்புறுத்த விரும்பலை, எதுக்காக நீ இந்த அளவுக்கு துன்புறுத்திக்கிற உன்னையே அப்படின்ற மாதிரி இங்கே பெங்கு கேட்கல. நான் அந்த விளக்கோட என் ரத்தத்தோட சம்மந்தம் படுத்தியிருக்கேன். நீ கண்டிப்பாக சாகக்கூடாது, இங்கே எவ்வளோ இமோட்டர்ஸ் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு உன் உயிரை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பெங்கு சொல்லல. ஹீரோக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் இந்த மாதிரி போகிறான்றது. இதை மாதிரி நம்மளோட பேதா ஹீரோயின் பின்னாடி கண்ணாடி மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அவள் என்னென்ன பண்ணுறாளோ எல்லாத்தையுமே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா அண்ணன் கிட்ட. அவனால் எந்த ஒரு சாபத்தாலையும் சாக முடியாதான், அவனுக்கு ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு இங்கே பேஸ் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க. ஹீரோயின் சொல்கிறா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, என்கிட்ட மந்திர காகிதம் இருக்குது அப்படின்னு இவன் சொல்ல இல்லை. இவன் சொல்கிறான், அது லியோனாட்டை சேர்ந்த அரச பரம்பரை கிட்ட தான் இருக்கும் அதை மாதிரி வித்தைகள் அப்படின்னு இவன் சொல்ல இல்லை. உனக்கு யார் சொன்னா, நான் உனக்கு முன்னாடி குயாங்கோ மலைக்கு போய் அங்கே கற்றுக்கிட்டேன், நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவ டென்ஷன் ஆகிட்டு இருக்கேல. ஐயோ, நீங்கள் இது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே பிங்கு இவள்கிட்ட பயந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட பொம்மை காகிதத்தை எடுத்து காமிக்கிறா. இதுதான் அது, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா ஆதியோட ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிட்டா இது எங்கெங்கே போகுதோ, ஆதி எங்கெங்கே போகிறானோ அப்போ அந்த லொக்கேஷன் எல்லாம் நம்மளுக்கு இது காட்டும். ஸ்பிரிச்சுவல் லேம்போட பவரையும் இது மேலே நான் யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லல. சரி, முடிஞ்சதுக்கப்புறம் ஆதிக்கிட்டே இது இருந்தால் மாட்டிக்கிருமே அப்படின்னு சொல்லல. ஒன்றும் பயப்பட வேணாம், நான் இதை ஃபோனு மந்திர விளக்கு சக்தியை வச்சு ஊதுனேன்னா சாதாரண ஒரு காகிதமாக கீழே விழுந்துடும், அப்புறம் யாருக்குமே டவுட் வராது பாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, இது ஒர்க் அவுட் ஆனால் நல்லது தான் அப்படின்னு ஆதி சொல்லிகிட்டே இருக்கான். சரி, உங்கள் அண்ணனுடைய அந்த விதியின் விளையாட்டு என்னன்றதை நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஹோஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடணுன்றது எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தெரிஞ்சு இதுக்கெல்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பிளெயினான கருப்பு கலர் ட்ரெஸ் தான் அங்கே போடுவாங்க, அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட, உனக்காக வேணா
நான் அதை அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து இந்த வருடத்துக்கு வந்து ஒரு புது துணி தான் வந்து அரசர்களுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் ஆமாம், அவங்கள வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மேட்ஸ் இருப்பாங்க. நான் வந்து ஆதிக்கு நீ எடுத்துகிட்டு போகிற மேட்ஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லையில், ஆதி உன்னை பார்த்துருவானே அப்படின்னு இங்கே வந்து பிங்கு சொல்கிறான். அவன் என்னை பார்க்க வாய்ப்பே கிடையாது, இது வரைக்கும் அவன் என் மூஞ்சியை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. சரி, ஆதிக்கு துணி எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து என்னோட க்ளோஸான ஆளு தான், அவங்கள வந்து நான் மாற்றிட்டு ஒன்றை வைக்கிறேன். நீ எங்கள் அம்மாவோட வேலைக்காரின்னு சொல்லிட்டு போ. ஆதிக்கிட்ட போய் எங்கள் அம்மாவோட வேலைக்காரின்னு சொல்லு. அப்போ தான் அவனுக்கு வந்து உன் மேலே கொஞ்சம் விருப்பம் வரும், உன்னை எதுவும் பண்ண மாட்டான். சரி, ராஜ ரகசியங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கே, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ ராஜகுமாரியா அப்படின்னு கேட்கல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறவங்க தான் சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். சரி, நாளைக்கு வந்து உனக்கு அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறேன், கரெக்டாக வேலையை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலைல இங்கே ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்கா. இவ ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் போல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரொம்பலாம் வாய் பேசக்கூடாது, வாயை அடக்கி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப யூனிக்கான ஸ்டைலில் வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்றதை எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் பனிப்பெண்களோ அங்கே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம மே வந்து வேற கெட்டப்பில் இருக்காரு. பேசாமல் நீயும் அந்த பொண்ணுங்களோட பொண்ணுங்களா போயிடுவோம், ஆளை வந்து கவனிச்சுக்க அவனுக்கு கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு இங்கே மே சொல்லிட்டு இருக்கையில், நீ என்னடா சொல்கிற, அதுக்காக நான் இங்கே ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த வயசான ஆள் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப அந்த சத்தையிலெல்லாம் ஏவி விடுறாரு. இங்கே ஹீரோக்கு வந்து ரொம்ப பெயின் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுடைய 2 சீலையும் திருட பார்க்குறாங்க. திரும்ப அவன் தாண்டா என் சீலை திருட பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கையில், நான் தான் அதை அடக்கி வச்சிருக்கேனே, வேணாம், இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவங்க அந்த சீலை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில், இவருக்கு தெரிஞ்சிடுது அந்த சீல் இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒளி வர மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. ஃபைனலி 7 விதமான சீலும் என்கிட்ட வரப்போகுது, சீக்கிரமாக அது இங்கே தான் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, நம்ம இங்கேருந்து போயிடலாம்டா, நான் இங்கே டீமன் கிங்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லையில், எனக்கு மட்டும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ டீமன் கிங்காக தான் இங்கே வந்திருக்க, நீ சொல்லாட்டாலே எனக்கு தெரியும், அது போக நீ ஹீரோயினுக்காக தானே டீமன் கிங்கை பார்க்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி இங்கே மே கேட்கையில், ஆமாம், நான் ஹீரோயினுக்காக தான் டீமன் கிங்கை பார்க்க வந்திருக்கேன், இதெல்லாம் நான் ஹீரோயினுக்காக மட்டும்தான் பண்ணுறேன், அவளுக்காக நான் இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளோட வாழ்க்கையவே அவங்க இழந்துக்கிட்டு இருக்கா, பழிவாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே என்னோட 2 சீலை நீ ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும் என் பாடியில் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். நான் உடனே டீமன் கிங்கை பார்க்க போயே ஆகணும். டே லூசாடா, நீ வேணாண்டா அப்படின்னு சொல்லல, நான் சொன்னது மட்டும் செய், உனக்கு புரியாதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். சரின்னு சொல்லிட்டு இங்கே மே வந்து சீலை வந்து ஆன் பண்ணி விட்றாரு, ஆக்டிவேட் பண்ணுறாரு. இங்கே வந்து பிசாசுகள் வந்து திரும்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீலை ஆக்டிவேட் பண்ணதுனால, லார்ட் ஜூ நீ கரெக்டான வேலை இப்போ தான் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த வயசான ஆள் சொல்லிட்டு இருக்கையில், இங்கே வந்து ஹீரோக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரு அந்த சீலை. அப்படியே அந்த டீமன்ஸ் எல்லாம் ஹீரோ மேலே வந்து பாஞ்சிட்டு அந்த டீமன்ஸ் எல்லாம் அப்படி ஹீரோவை இழுத்து கொண்டு போகுது. அவன் மேலே கருப்பு கலர் புகையாக வருது. உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் லார்ட் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான ஆள் சொல்லிட்டு இருக்கையில், மே என்னை தயவு செய்து நீ ஃபாலோ பண்ணாத, என் கண்டிஷன் இப்போ சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த டீமன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து தரன்னு இழுத்துட்டு அது யார்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமோ அப்படியே நம்ம ஹீரோவை நவட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி அந்த டீமன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போக கட்டத்துக்கு மேலே ஹீரோவால் முடியல, அப்படியே அங்கேயே நின்றுறான். இங்கே ஹீரோயின் பின்னாடி வந்து திரும்பவும் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, நீ என்ன இங்கே பண்ணுற, எப்போ பாரு என்னை ஃபாலோ பண்ணுறது தான் உனக்கு வேலையா, வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், நான் நீ இங்கே இருக்கேன்னு சொல்லி தான் நான் வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கேன், உன்னோட சண்டை போடுறதுக்கோ அதுக்கப்புறம் உன் விஷயத்தில் தலையிடுறதுக்கோ அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்பை தேடி வர்றதுக்கோ நான் வரலம்மா, என்னை விட்டுடுமா தாயே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கையில், சரி நீ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லையில், சரி நான் ஒன்று மட்டும் உனக்கு ஞாபகப்படுத்த செய்கிறேன், நீ மட்டும் மறந்துடாத, உன் முட்டாள தௌது இருக்கான் இல்லையா, அவனை நீ வந்து அனுப்பணும்னு பார்க்குற யார்கிட்ட, ஆதிக்கிட்ட, அது முட்டாள்தனமான வேலை, இது வந்து ரொம்ப ஒரு அடி முட்டாள் பண்ணுற வேலை, தயவு செய்து இதை பண்ணாத, இது இப்படியே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லையில், இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லையில், நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், வேண்டாம் இப்போ நீ பண்ணுறது இப்படியே நிப்பாட்டிட்டேன்னா இதோட போயிடும், இல்லைனா நீ பெரிய விளைவுகளை சந்திக்கணும், அங்கே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நிறைய காட்ஸ் இருப்பாங்க, நிறைய பவர்ஸ் இருக்கும், அது எதுவுமே வந்து உன்னால் எதிர்கொள்ள முடியாது, சாதாரண ஒரு காகித மந்திர பேப்பரை வச்சுட்டு உன்னால் என்ன கிழிக்க முடியும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கையில், நம்மளை யாரோ வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பேவை வந்து கண்ணாடி பின்னாடி இருந்து எடுத்து இந்த பேவ் பையில வச்சு என்ன வேவு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைக்க பார்க்குறா. பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி, தேவையில்லாத நீ வேலை பார்க்குற, உன்கிட்ட ஒன்று மட்டும் தான் நான் சொல்ல முடியும், உன்னால் ஆதியும் டைனியானையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே தடுமாறி விலக போகிறான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கையில், தயவு செய்து என் பக்கத்தில் வராத, உன் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல எனக்கு, தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு இன்னொரு தடவை உன் முகத்தை என்கிட்ட தயவு செய்து காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹார்ஷாக பேசிடுறான். ஹீரோயினுக்கு வந்து அப்படியே முகமெல்லாம்
மாறி போகுது. அப்படியே அழுகுற மாரி பார்த்துட்டு, "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. கண்ணாடி தூக்கி அப்படியே வீசிட்டு போறா. நம்ம ரொம்பவே பாவம். இங்க வந்து ஆதி என்ன பண்றான்னா, விடுதியில வந்து பெண்களோட ரொம்ப ஜாலியா இருக்கான். அப்ப சொல்றான், "இவ தான் என்னோட இளவரசி ஆகப் போறா" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ செம்மையா டான்ஸ் ஆடுவா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "எல்லாரும் நீங்க எங்களுக்காக டான்ஸ் ஆடி காமிக்கணும். இவங்கள நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கையில, ஜியாங் வந்து உங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லையில, இவன் பக்கத்துல போயிட்டு, "நான் போயிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கன்னத்துல வந்து கிஸ் பண்ணிட்டு வேற போயிர்றான். அப்ப ஜியாங்கிக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஜியாங்குக்கு ரொம்ப காண்டாகுது. இருந்தாலும் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படியே தலைய குனிஞ்சுட்டு நிக்கிறான். கேட்குறான், "எதுக்காக நீ இவ்ளோ ஸ்டப்னா இருக்க? நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? என் முன்னாடி எதுக்கு நீ இவ்ளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிற?" அப்படின்னு கேட்கையில, "என் டான்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்ற மாரி நம்ம ஜியாங்கி கேட்கையில, "உன்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற மாரி இருக்கு. எல்லாத்தையும் மறந்துரு. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ வந்து வருங்கால பிரின்சஸ் ஆகப் போற" அப்படின்னு சொல்லையில, "உனக்கு பிரின்சஸ பத்தி தான் கவலை. என்னைய பத்தி எதுவுமே கவலை இல்ல. சொந்த லியோ நாடு அழிஞ்சு போச்சு. எங்க அம்மா ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு அகதியா வாழ்ந்தோம். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஒரு நாட்ல யாரும் தெரியாத இடத்துல ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு இங்க ஜியாங்கி ரொம்ப மனவருத்தப்படையில, "நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது" அப்படின்ற மாரி இங்க ஜியாங் சொல்லையில, "நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமா? அந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழணும்னு நீ ஆசைப்படுறியா?" அப்படின்ற மாரி இங்க பல கேள்வி ஜியாங்கி கேட்டுட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. நான் உன்ன லவ் பண்றேன்றது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருந்துமே நான் ரொம்பவே உன்கிட்ட ட்ரை பண்ணிட்டேன் உன் மனசுக்குள்ள வர்றதுக்கு. நீ எனக்கு இடமே குடுக்கல. சரி உன் இதயத்துல எனக்காக கொஞ்சமாவது நீ இடம் வச்சிருக்கியா? அப்படின்ற மாரி இங்க ஜியாங்கி கேட்கிறா. அப்ப வந்து இவன் கைய தட்டி விடுறான். அதுக்கப்புறம் வந்து, "நீ வந்து என்னைய பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. இப்ப நல்லா கேட்டுக்கோ. நீ எனக்கு ஒரு செக்ரட்டரி தான். அவ்வளோதான். நான் சந்தோஷமா இருந்தா என்ன? துக்கமா இருந்தா என்ன? என் லைஃப்ல நான் என்ன பண்ணா என்ன? நான் நெருப்பு குழியில விழுந்தா கூட என்ன? இனிமே நீ எதையும் கண்டுக்க தேவை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ போகையிலே இவன் ஹக் பண்ணிட்டு, "அப்படிலாம் சொல்லாத. நீ வந்து கண்டிப்பா வந்து பிரின்சஸ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப என்ன சொல்றேனோ அது உண்மதான். நீ நம்பு. நீ வந்து ரொம்ப ஷாக் ஆகலாம் வேணாம். இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கொஞ்சம் காது குடுத்து கேளு. இந்த ஊர விட்டு போயிட்டு நம்ம வேற இடத்துல போய் சந்தோஷமா வாழலாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழலாம். நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத. கொஞ்சம் மட்டும் பொறுமையா இரு. நான் கண்டிப்பா வந்து நீ வந்து அவன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்" அப்படின்னு சொல்லையில, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்ல வரா. "நீ தயவு செய்து எதுவும் பேசாத. எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்றத மட்டும் கேளு. இதுவரைக்கும் உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம், "நீயும் நானும் மட்டும் சேர்ந்து சந்தோஷமா இந்த உலகத்துல ரொம்ப நிம்மதியா வாழணும்" அப்படின்னு சொல்லையில, இங்க ஏங்கே சொல்றா, "எங்க அம்மா இருந்த அந்த ஐஸ் குகையில போய் நம்ம வாழணும்னு எனக்கு ஆசை" அப்படின்னு சொல்லையில, "கண்டிப்பா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லையில, ஆனா நீ இப்போ அவங்க கைப்பிடியில இருக்கியே அப்படின்ற மாரி இங்க ஜியாங்கி ரொம்ப வருத்தப்படுறா. "நீ அதெல்லாம் கவலைப்படாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கான ஒரு வழி வந்து நான் வச்சிருக்கேன். எங்க அம்மா வந்து இந்த இடத்த விட்டு வரமாட்டாங்க. எங்க அம்மா ஒரு பணத்தாசை புடிச்சவங்க. அவங்கள நான் எப்படி கூட்டிட்டு போக போறேன்? எனக்கு அத நினைச்சா தான் ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லையில, "எதையும் பத்தி கவலைப்படாத. எல்லாத்துக்கும் நான் பக்காவா பிளான் வச்சிருக்கேன். நீ நல்ல செய்திக்காக காத்துட்டு மட்டும் இரு. கண்டிப்பா நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம்" அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இங்க ஜியாங்கி வந்துட்டு போறதுக்காக கிளாத்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கா. ரொம்ப ஆசையா. இவ ரொம்ப திருந்திட்டா. அவங்களோட லவ் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்படியே அவங்க அம்மா வராங்க. அப்ப டக்குன்னு அவ வந்து திங்ஸ ஒளிச்சு வச்சுட்டு, "நீ என் அழகான பொண்ணு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஜியாங் வந்தான். அவன் வந்து க்ரவுன் பிரின்ஸ் நம்மளுக்காக வந்து ஒரு இடத்த வந்து வேட்டையாடுறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காராம். அங்க நம்மள வந்து போகணும். அது ரொம்ப வந்து சிறப்பான இடம். அது ரொம்ப நல்லாருக்கும் தெரியுமா? அங்க போறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும். நம்ம வந்து இந்த கோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் தான் அங்க போறோம். அங்க எல்லாமே நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அது ஒரு பேலஸ் மாரி இருக்குமா. நம்ம ஜியாங் தான் வந்து பொய் சொல்லி வச்சிருக்கா இவங்கள கூட்டிட்டு போறதுக்காக. நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில, "இளவரசருக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து, "நீ இப்ப சந்தோஷமா இருக்கியாம்மான்னு?" கேட்கையில, "இப்ப தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு" ஜியாங்கி சொல்றா. இங்க வந்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இத மாரி வந்து, "எனக்கு வந்து எல்லா நாளுமே ஜியாங்கி ஞாபகமா தான் இருக்கு. எங்க அப்பாட்ட நான் அனுமதி கேட்டேன். எங்க அப்பா அனுமதி குடுத்துட்டாரு. எனக்கும் ஜியாங்கிக்கும் சீக்கிரமாவே ஒரு நல்ல நாள்ல வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு இருக்கோம். என் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நீ தான் பண்ணணும். நீ வந்து ஜியாங்கியோட நல்ல ஃப்ரெண்டுன்னு தெரியும். இத வந்து நான் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நீ தான் அவகிட்ட வந்து சொல்லி எனக்கு சம்மந்தம் வாங்கி குடுக்கணும். நீ லியோலேருந்து அவகிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஹோஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்ப நான் ஒரு ப்ரேயர்ல இருப்பேன். அந்த இடத்த ஃபுல்லா எனக்கு நீட்டா நீ கிளீன் பண்ணி குடுக்கணும்" அப்படின்னு சொல்லையில, "சரி உங்க கல்யாணத்துக்கு நல்வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா அது மிகப்பெரிய ஈவென்ட். உன்னைய நம்பி தான் நான் இறங்குறேன். நான் உன் மேல நெறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லையில, "சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு இவன் ஜியாங் சொல்லிட்டு இருக்கான். ஹோஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது. அதுக்கு ரொம்ப
ரொம்ப வந்து விசேஷமா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் வந்து ரொம்ப கோவமா போய்க்கிட்டு இருக்கான். இங்க போயிட்டு இருக்க வழியிலே பிங்க பார்க்குறான். பிங்கு சொல்றான், "ஜியாங் உனக்கு தெரியும்ல எங்க அண்ணன் வந்து ஜியாங்கிய கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு" அப்படின்னு கேட்கையில, "எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாரி ஜியாங் சொல்றான். அதுக்கப்புறம், "நான் வந்து குயாங்கோ மலையில உன்ன ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஜியாங்கிக்கு உன் மேல தான் கண்ணாவே இருக்கு" அப்படின்னு சொல்லையில, "எனக்கு அத பத்தி கவலை இல்ல. கிரவுன் பிரின்ஸும் நானும் ஒரே ஆள் கிடையாது. அவரோட என்னைய ஒப்பிடாதீங்க. அவர் மிக சிறந்தவர்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில, "சரி உங்களுக்குள்ள என்ன கருமமோ இருந்துட்டு போது. அது எனக்கெல்லாம் தேவை கிடையாது. ஆனா நீ வந்து ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். எங்க அண்ணன விட்டு நீ தள்ளியே இரு. எங்க அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போது. நீயும் ஜியாங்கியும் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. இல்லன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா உங்களையும் வந்து தாக்கும். இப்பயே நான் உனக்கு ஒரு வார்னிங் குடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லையில, இவன் வந்து வணக்கம் சொல்றான். ஆனா ஆட்கள் வந்து, "ஏன் முன்னாடி தலை குனிஞ்சா எனக்கு பிடிக்காது. பரவால்ல இருக்கட்டும். மரியாதை எல்லாம் மனசுலயே வச்சுக்கோ. நான் சொன்னத நீ மறந்துட வேணாம். ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன நான் துன்புறுத்த விரும்பல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க வந்து ஜியாங்கி கிட்ட இத மாரி வந்து இளவரசர் உங்களுக்காக ஒரு பத்திரம் அனுப்பி வச்சிருக்காரு. இத மாரி நீங்க வந்து சீக்கிரமா இளவரசி ஆக போறீங்க. கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டாங்க. சீக்கிரம் வாங்க. வந்து கோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு உங்கள கூட்டிட்டு போறதுக்காக வண்டி வெளிய நிக்குது. கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஜியாங் கிட்ட அவர் சொல்றாரு, அரசர் வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் உன் கையால தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஆசைப்படுறாரு. இது பிரம்மாண்டமா உன்ன செய்ய சொன்னாரு. என்னலாம் செய்யணுன்றது உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ற மாரி அவர் பயங்கரமா சொல்றாரு. நான் பார்த்துக்கிறேன் தலைவரே அப்படின்னு இவன் சொல்லிட்டு, அவங்க 2 பேர் தனியா போயிடுறாங்க. இங்க ஜியாங்கி வந்து ரொம்ப பயப்படுறா. இவன் திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். என்ன நடக்க போகுது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ முடியாதா? அப்படின்ற மாரி இவ பதறையில, இங்க வந்து இவன் ஜியாங் சொல்றான், "நீ ஒண்ணும் பதறாத. நீ கம்முண்டு இரு. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த நேரம் வந்தோனே வந்து நான் உன்ன கூட்டிட்டு போறேன். நீ போயிட்டு உன்னோட லொகேஷன் மட்டும் எனக்கு எப்படியாவது ஷேர் பண்ணி விடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத நான் அங்க வந்து சொல்றேன். பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜியாங்கிய வந்து சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்கிறான். "சீக்கிரமா நான் வந்து உன்ன சந்திக்கிறேன். நம்ம காதல் ஒண்ணு சேரும்" அப்படின்ற மாரி நினைச்சுட்டு கொஞ்சம் பதட்டமா தான் இவன் வழி அனுப்பி வைக்கிறான். இங்க ஜியாங்கி வந்து அரசியா வந்து வந்துகிட்டு இருக்கா அந்த ஹோஸ்ட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் எதிர்த்தாப்புல வரையில, நம்ம ஜியாங்கி வரத அவ பார்க்கல. பக்கத்துல இருக்க பொண்ணு, "தள்ளி நில்லு, அரசி வராங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுறா. இங்க ஹீரோயின் பார்க்குறா, இவ தான் அரசியா அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சொல்ற நீ? என்ன சாக பார்க்கணும்னு நினைக்கிறியா? அரசி வரையில எதுக்கு நடுவுல போய் நின்ட?" அப்படின்னு சொல்லயில, "இவங்க தான் பிரின்சஸா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "ஆமா, ஊர் ஃபுல்லா இதான் பேசுறாங்க. இது கூட தெரியாம நீ என்ன இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு இவ திட்டுறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.